நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட்டு ஊழல்வாதி செந்தில் பாலாஜி தான் ஆல்வேஸ் டாப் இந்த லிஸ்ட். அவரை வந்து எந்த போலீஸ் தேடுதுன்னே நமக்கு சொல்ல முடியாது. நீங்க அந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ ஹீ இஸ் இந்த டாப் இந்த லிஸ்ட். ஓகேங்களா, இந்த 5 பேர்த்துல மினிஸ்டர்ஸ்ல ஏவா வேலு அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜி 7 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12.5 லட்ச ரூபான்னு போட்டு கணக்கு எழுதினாப்ல. ஓடாத ரோடுக்கே வந்து பில்லு கொடுத்தது ஏவா வேலு. திருச்சியே வந்து கெடுத்த ஒரு சிற்றரசர் அப்படின்னா அது வந்து KN நேரு. சேகர் பாபு வந்து ஒரு ரவுடி இந்த கார்பரேஷன் ஊழல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பாயில் ஆனது எல்லாமே வந்து மேயர் பிரியாவோட வழக்கு வரும்போது அவரும் சேர்ந்து வருவாப்புல. இந்த 5க்கும் மேல ஒன்று இருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் சேர்த்துக்க வேணாம், அவர் தம்பி அசோக் குமாரே சேர்த்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வீடு கட்டுறாப்லையா. அதாவது இது உண்மையா பொய்யானு தெரியல, எனக்கு காது வழி வந்து செய்திகள். எப்பா இவங்க ஆட்சியில இல்லாத போதே இப்படி என்ன பண்றாங்கன்னா, ஆட்சியில இருக்கும் போது நாங்க எவ்வளவு பாடுபட்டிருப்போங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மக்களும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் நான் கரூருக்கு போறேன்னா ஏன் போகக்கூடாதா? இந்த கேப்ல ஒரு நண்பர் டிராப் பண்ணாரு. ஓகேங்களா, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எந்த ஊருங்கன்னு கேட்டாங்க. கரூர் அப்படின்னாரு. தங்க காசு கொடுத்தாங்க. 6000 ரூபாய் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. 2 தவணையா 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் சின்ன தங்க காசு கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமா 15000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அவரோட ஒரு வருத்தத்தை பாருங்க. இப்ப பை எலெக்ஷன் வருது சார், நீங்க பாடி செந்தில் பாலாஜி தூக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வராது 15000 ரூபாய் வராது சார் அப்படின்றாரு. வழக்கு சம்பந்தமான விஷயத்துல நாங்க எந்த விதமான இதுவுமே நுழைக்க மாட்டோம். அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்கணும். யார் தேடி வரவங்களை சேர்த்துக்கிறது தான் கட்சி. விஜயபாஸ்கர் உண்மையான நல்லவரா கெட்டவராங்கிறது 3 மாசத்துல போட்டு சொல்ல போடுது. சார் நான் இப்படி சொல்றேன் சார், இதை கேட்டுக்கோங்க சார்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? புரிஞ்சுங்களா? நான் டு பி வெரி வெரி ஃப்ராங்க், நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு 2 கொஸ்டின் கேட்டுறேன். என்னன்னா, இந்த 5 வருடங்கள்ல, அதாவது ஊழல் 5 வருடம் இல்லாம ஊழல்ல ஒரு 5 பேர் வந்து சொல்றேன், ரொம்ப ஊழல் பண்ணியிருப்பாங்க. இது எனக்கு தெரியும். ஒரு சட்ட ரீதியா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கைது பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. சிவசங்கர், அதுக்கப்புறம் சேகர் பாபு, KN நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, நீங்க வரிசைப்படுத்துங்க. யார் ஃபர்ஸ்ட் கைது பண்ணணும்? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடின்னு ஒரு கேள்வி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்றேன். ஓகேங்களா? இந்த 5க்கும் மேல ஒன்று இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டு. ஏன்னா 5 அமைச்சர்களுமே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டி ஃபண்டுனா நத்திங் அதர் தென் தேர் பிஸ்னஸ். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு பார்ட்டியே ஊழல் பார்ட்டியாக வழி நடத்துனது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் MKSம் அவரோட பையன் US-ம். புரிஞ்சுங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியாக இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டி ஃபண்டு கல்ச்சரு, இந்த DMKக்கு பார்ட்டி ஃபண்டாக வந்துச்சுன்னா இதுக்கு ஃபுல் ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இந்த ஊழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி தான். ஸோ தே ஷுட் பி பிஃபோர் ஆல் திஸ் பீப்புள், தே ஷுட் பி அரெஸ்டட். அதுதான் என்னோட முதல் கோரிக்கை. பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டாவே காது வலிக்குது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? MKS அண்ட் உதயநிதி ஸ்டாலின் should be the first person to be arrested. அந்த 5 பேரை வந்து வரிசைப்படுத்துங்க சார். இவங்க தான் ஃபர்ஸ்ட் கைது பண்ணணும். இல்லை, ஃபர்ஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட்டு ஊழல்வாதி செந்தில் பாலாஜி தான் ஆல்வேஸ் டாப் இந்த லிஸ்ட்டு. புரிஞ்சுங்களா? அவரை வந்து எந்த போலீஸ் தேடுதுன்னே நமக்கு சொல்ல முடியாது. இப்போ ஒரு போலீஸ் வந்துச்சு அப்படின்னா கரூர் போலீஸுங்கிறாங்க, CBIங்கிறாங்க, EDங்கிறாங்க, நம்ம DVACங்கிறாங்க, இங்கே க்ரைம் பிரான்ச் வந்து தேடுதுங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
he has done all the இது ஜாப் ஃபார் ஸ்கேம்ஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்கள அவங்க வீட்டில் ஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து ரைட் பண்ணும்போது அடிக்கிறது, இங்கே திருட்டு போன வந்து அந்த ரேம் அதுனா, ஸோ அதுக்கு கிரைம் பிரான்ச்சு கரூரை பொறுத்த வரைக்கும் 41 பேர்த்த கொலை பண்ண விஷயம். நீங்கள் அந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ ஹீ இஸ் இந்த டாப் இந்த லிஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த 5 பேர்த்தில் மினிஸ்டர்ஸில் சிற்றரசர்களில் மன்னராட்சியில் வந்து மன்னரை வந்து ஃபஸ்ட்டு கைது செய்யணும், அவர் இளவரசரை ஃபஸ்ட்டு கைது செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். சிற்றரசர்களில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி டாப் இந்த லிஸ்ட்டு. ஏன்னா ஹி ஹஸ் ஃபார்ம் த கார்டல். டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஊழல் வந்து செந்தில் பாலாஜி பற்றி பேச ஆரம்பித்தோம்னா வந்து ஒரு தமிழ்நாட்டின் பாபுலோ எஸ்கோபார் அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டின் பாபுலோ எஸ்கோபார் வந்து செந்தில் பாலாஜின்றதுனால ஹி இஸ் டாப் இந்த லிஸ்ட்டு. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவா வேலு அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜி 7 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12.5 லட்ச ரூபான்னு போட்டு கணக்கு எழுதினாப்ல. ஓடாத ரோடுக்கே வந்து பில்லு கொடுத்தது ஏவா வேலு. ஸோ இப்போ சிங்கப்பூரில் வந்து உடம்புல கஷ்டப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர்னா வந்து அப்படியே வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து அவர் அட்மிட் பண்ணி அவர் உடல் நலத்தை நல்லபடியாக நம்ம தமிழக அரசு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்பர் 2 வந்து அவர். நம்பர் 3 வந்து எங்கள் ஊருக்காரரு, எங்கள் மண்ணின் மைந்தன், ஊழலின் உச்சக்கட்ட நபர் நேரு. புரிஞ்சுங்களா? அவருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன சொல்லுவாங்க, மொட்டை அடித்து கரும்புடி சிம்பிளி குத்தணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியே வந்து கெடுத்த ஒரு சிற்றரசர் அப்படின்னா அது வந்து நேரு. அவருக்கு 3வது இடம் கொடுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் நம்பிக்கையிலே வந்து அவங்க வந்து பாதிப்பை விளைவிச்சிருக்காங்க. அதாவது நான் படித்தாதான் வந்து நான் வேலை கிடைக்கும் அப்படின்றதே போய் நான் காசு கொடுத்தா தான் வேலை வாங்க முடியும் அப்படின்றத உருவாக்குனது வந்து இந்த நேரு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இன்றைக்கும் வந்து ஃபஸ்ட்டு 90% செலவு பண்ணிட்டேன் நாங்கள் ரெயின் வாட்டர் மழைநீரை வடிகாலுக்கு. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் 80% நாங்கள், அப்புறம் 70% நாங்கள், அப்புறம் 60% நாங்கள், அப்போ 42% கடைசியாக சொல்லியிருக்காங்க செலவு பண்ண அமௌண்ட்டில். ஸோ அப்படிங்கும் போது இன்றைக்கி நமக்கு தீர்வே கிடைக்கல. இன்னொரு மழை பெஞ்சிச்சுன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சாதாரண கோடைக்கால மழையிலே வந்து அவ்வளோ தண்ணி நிற்கிது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரு. ஸோ அவருக்கு வந்து 3வது இடம். இன்னும் 2 கேள்வி யார் சொன்னீங்க? சேகர் பாபு. ஓகே, சேகர் பாபு வந்து ஒரு ரவுடி இந்த கார்பரேஷன் ஊழலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பாயில் ஆனது எல்லாமே வந்து மேயர் பிரியாவோட வழக்கு வரும்போது அவரும் சேர்ந்து வருவாப்புல. ஸ்பாயில்டு அதர் பீப்புள் ஆல்சோ, இன் அரவுண்ட் அதர் பீப்புள். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு கூட்டு கலவாணியாக தெரியப்படும் சேகர் பாபு. 5வது இடமா வந்து நம்ம சிவசங்கரனுக்கு கொடுத்துடலாம். இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இப்போ செந்தில் பாலாஜி வந்து இந்த பேரம் பேசுனத தாவேக்கா இளையராஜா அவர்கிட்ட போயிட்டு பேரம் பேசுனதில் வந்து அவரை சன்மன் அனுப்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கெலாம் போய் போலீஸார் கொடுத்தாங்க. அதன் பிறகு அவர் வந்து ஆஜராகாமல் வந்து தலைமறைவாக இருக்காரு. இன்னும் அது தலைமறைவாக இருக்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியும் அவர் வரல. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான நடவடிக்கை இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக when a person is not cooperating for investigation அப்படின்னா நெக்ஸ்ட் இட் will be only arrest. ஓகேங்களா? அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் சேர்த்துக்க வேணாம், அவர் தம்பி அசோக் குமாரே சேர்த்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வீடு கட்டுறாப்லையா, அதாவது இது உண்மையாக பொய்யானு தெரியல, எனக்கு காது வழி வந்த செய்திகள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு பார்த்தோம்னா அவருக்கு வந்து நேரம் சரியில்லாமல் போச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது கேட்கும் போதே ஐயோ எப்பா 200-300 கோடி ரூபாய்க்கு ஏதுப்பா அவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி நமக்கு வருது. 200-300 கோடி ரூபா விட்டுருங்க, 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா வந்துச்சுனாவே அவ்வளோ காசு எப்படி ஒரு எம்எல்ஏ கிடைக்கும்? ஒரு அமைச்சருக்கு எப்படி அவ்வளோ கிடைக்கும்? நீ வாங்குற சம்பளமே வந்து 1.25 லட்ச ரூபா தான். இன்னைக்கு 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற இன்னைக்கு நம்ம சாஃப்ட்வேர் மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா OMR ECRல வாழ்றவங்க எல்லாருமே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. புரிஞ்சுங்களா? அவங்க வாங்கிட்டு இஎம்ஐ வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் கட்டுறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க. புரிஞ்சுங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எல்லாம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனாக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியாது, இவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் வாங்க முடியாது, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் எம்எல்ஏ சம்பளத்தை மட்டும் வாங்கின உங்களுக்கு இவ்வளோ காசு ஏது? ஓகேங்களா? இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து இவங்க வந்து ஊழல் செஞ்சு சிஸ்டமேட்டிக்காக நீ ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் கணக்கு கேட்க மாட்டோம்னு நீ நினைக்காதீங்க.
ட்ரஸ்ட் ஆல்சோ ஹவு த கேபிட்டல் இஸ் கம்மிங் டு த ட்ரஸ்ட்டு, புரிஞ்சுங்களா, அண்ட் ஹவு இட் ஹஸ் பின் யூஸ்டு, எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம கேட்கலாம். அதுக்கு அவங்க ட்ரஸ்ட்டுக்கு ஆக்கிட்டு அவங்க பசங்களை இவங்கன்னா வந்து ட்ரஸ்டியாக போட்டுட்டிங்கன்னா வந்து கணக்கு தெரியாமல் போகுதுன்னு நினைக்காதீங்க. அதனால் வந்து பூனை வந்து கண்ணை மூடிட்டு பூலோகம் இருட்டாக இருக்குதுன்னு சொல்கிற கணக்கு தான். ஓகேங்களா, எடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ட்ரஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டே இஸ் அ ஃபேக் அண்ட் ஷெல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரஸ்ட்டே சேர்த்து மூட முடியும் அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். அடுத்தது ஏவாவில் அவருமே வந்து சன்மன் அமிச்சாங்க, அவரும் வந்து ஆஜராகலை. சிங்கப்பூர்ல எனக்கு நெஞ்சுவலி அப்படின்ட்டு அங்க போயிட்டு இருக்காரு. எவ்வளோ வாட்டி இருப்பாரு? 5 வருஷம் இருப்பாரா நெஞ்சுவலின்னு? 5 வருஷம் இருப்பாருங்களா? நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு வந்து ஏபி ரெடி பண்ணியிருப்பாங்க. செந்தில் பாலாஜியாக இருக்கணும். இன்னைக்கு ப்ராபப்ளி ஐ வாஸ் திங்கிங் தட் டுடே ஏபி would have been filed by போத் செந்தில் பாலாஜி அண்ட் ஏவி அவேலுன்னு நான் வந்து ஆக்சுவலாக வேற இன்டர்வியூவில் கொடுக்கும்போது சொன்னேன், மண்டே அன்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுங்களா, இன்ன வரைக்கும் ஃபைல் ஆகலை. ப்ராப்ளி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணி கூட நம்பர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ ப்ராப்ளி தே ஆர் டேக்கிங் சம் டிஸ்டன்ஸ், எங்கேயாச்சும் வந்து ஒரு கேப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, ஆன்டிசெப்டரி பெயில் அப்ளை பண்ணுவாங்க. யுவர் ஆன்டிசெப்டரி பெயில் வில் பி 100% கேன்சல் பிகாஸ் யூ ஆர் ஹைடிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த அத்தாரிட்டிஸ். யூ ஷுட் கம் அண்ட் சிட் பிஃபோர் அத்தாரிட்டி. கூப்பிட்டாங்கன்னா வந்து சரி உட்காந்து என்ன பதில் சொன்னோம்னா யாரும் வந்து கோஆப்ரேட்டிங் ஃபார் த இன்வெஸ்டிகேஷனுக்குனா யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுங்களா, உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு கூப்பிடுறாங்க. அப்படிங்கும் போது when you are not present before themனா கண்டிப்பாக வந்து ஏபி உங்களுக்கு கிராண்ட் ஆகாது. அடுத்த பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் வந்து இப்போ நடந்துச்சு. அதுக்காக இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து 10ஆம் தேதி கரூர் போகிறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு திமுக வந்து அவர் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து ஒரு மனு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம வந்து என்ன சொன்னோம், இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து நல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா இவங்க ஆட்சியில் இல்லாத போதே இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்சியில் இருக்கும் போது நாங்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்போங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மக்களும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் நான் கரூருக்கு போகிறேன்னா ஏன் போகக்கூடாதா? புரிஞ்சுங்களா, ஏன் சொல்லுங்க, நீங்க போக கூடாதா? ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அங்க போயிட்டு சாட்சியங்கள்லாம் கலைச்சிருவாங்க. என்னது சாட்சியங்கள் கலைச்சிருவாங்க? எப்ப கரூர் சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கரூர் சம்பவம் நடந்து நீங்க டிஎம்கேனால உங்களால வந்து கிட்டத்தட்ட ஓட்டுக்கு 15,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. 6,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கும். அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு இந்த கேப்ல ஒரு நண்பர் ட்ராப் பண்ணாரு. ஓகேங்களா, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எந்த ஊருங்கன்னு கேட்டேன். கரூர் அப்படின்னாரு. அவர் சொன்னார் எவ்வளோங்க கிடச்சிச்சுன்னு. ஃபேமிலி ஒரு ஆளுக்கு வந்து 15,000 ரூபாய் கிடச்சிச்சு சார். தங்க காசு கொடுத்தாங்க. 6,000 ரூபாய் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. 2 தவணையாக 3,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் சின்ன தங்க காசு கொடுத்தாங்க. ஒட்டு மொத்தமாக 15,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் என்னங்க அப்படின்னா, ஏன் அப்புறம் என்ன அப்போ இல்லை சார் ஓட்டு போடல இது பண்ணல, அவரே ரொம்ப நெருங்கி தான் வந்தாப்புல. ஓகேங்களா, பட் ஆனால் வந்து அப்புறம் ஏன் கேட்டேன், எதுக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படி ஜெயிச்சார்னு. அவர் கோயில் நிலத்தனா மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் இதாக இருந்தோம். ஆனால் நாங்கள் மதியழகன் அவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம். இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சும்மா பேசிட்டு இருந்தார். இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்றைக்கி வந்து தாவேகால சேர்ந்து இணைஞ்சிட்டாரு. அது சும்மா, அதாவது நம்ம எப்போதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா சக மனுஷங்கள்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். ஒன்று அவரோட ஒரு வருத்தத்தை பாருங்கள். இப்போ பை எலெக்ஷன் வருது சார், நீங்கள் பாடி செந்தில் பாலாஜியை தூக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வராது 15,000 ரூபாய் வராது சார் அப்படின்றாரு. ஸோ செந்தில் பாலாஜி இருந்தாதான் அந்த 15,000 ரூபாய் வரும்ன்றத ஓகே அந்த நண்பர் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. சார் நான் வந்து நீங்க யாருக்கு இங்க ஓட்டு போட்டீங்கன்னு அவங்க டிஎம்கே ஓட்டு போடலன்றாங்க. நான் வேற எதுவும் பதிவு செய்ய விரும்பல. ஆனா அப்புறம் என்னங்க, ஆனா அவர் இருந்தாதானே சார் காசு வரும். இங்க மாசம் மெட்ராஸ்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நாங்க வீட்டுல 4 பேர் இருக்கோம் சார், 60,000 ரூபாய் சார் எங்களுக்கு. அதனால செந்தில் பாலாஜி அது வரைக்கும் மாத்த கொஞ்சம் வெளியில விடுங்க சார். அந்த ஒரு இது சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருந்துச்சு. அதை நான் சேர்ந்து பதிவு செய்யறேன். அடுத்தது அதிமுக, நீங்க சொன்ன மாதிரி விஜயபாஸ்கர் எல்லாருமே ஊழல் பண்ணவங்க எல்லாருமே வந்து தாவேக்களை போய் இணைஞ்சிருக்காங்க. தாவேக்கள் வந்து ஊழலே இனி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க மிகப்பெரிய ஊழல் பண்றவங்களும் அதுல போய் இணையும் போது அப்போ அவங்க வந்து அந்த கட்சியில போனதுக்கு அப்புறம் ஊழல் பண்ண மாட்டாங்களா? அதுல என்ன இது இருக்கு? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நம்ம வந்து நீங்க வந்து ஒரு போஸ்ட் உங்களுக்கு வந்து ஊழல் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி இன் த போஸ்ட் நம்பர் 1. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்களா? ஐ மீன் அதாவது எம்எல்ஏவோ எம்பிஓவோ கவுன்சிலராவோ மேயராவோ இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட்ல இருந்தால் தான் நீங்கள் பண்ணது வந்து ஊழல்னு சொல்லப்படும். புரிஞ்சுங்களா?
இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயபாஸ்கர் சேர்ந்துருக்காரு. மற்றவங்க மேலே எனக்கு தெரிஞ்சு எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். விஜயபாஸ்கர் தான் எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க. விஜயபாஸ்கர் அவரும் இல்லை, அவர் மேலே ஊழல் வழக்கு எதுவுமே இல்லையே. வழக்கில் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு எல்லாமே இல்லைங்க. வழக்கு இருக்குதா இல்லையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜயபாஸ்கர் வழியாக வழக்கு இருக்கு. இந்த விஜயபாஸ்கர் மேலே இருக்கிற வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விசாரிக்கணும்னு சொல்லி வேற ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒரு போன வாரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அந்த வழக்கை வந்து விசாரித்து முடிக்க சொல்லி 12 வீக்ஸில் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? 12 வீக்ஸ் டைம் ஹஸ் பீன் கிவன் பை த ஹைகோர்ட். இதுக்கு வந்து தாவேகா சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் எந்த விதமான இதுவுமே நுழைக்க மாட்டோம். அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்கணும். தேடி வரவங்களை சேர்த்துக்கிறது தான் கட்சி. ஓகேங்களா? கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. புரிஞ்சுங்களா? நாளைக்கு வந்து எம்கேஎஸே வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. புரிஞ்சுங்களா? உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, கட்சியை வந்து அவங்கள வந்து காப்பாற்றுதா அப்படின்னு பண்ணீங்கன்னா அது வந்து தாவேகா செய்கிற குற்றம். பாருங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், யார் அந்த சாருக்கு இன்ன வரைக்கும் நம்ம விடை தெரியலைங்கிறது தான் நம்மளோட பிரச்சனையே. புரிஞ்சுங்களா? அப்பேற்பட்ட பார்ட்டியாக வந்து தாவேகா கிடையாது. அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, அவர் கேஸு அவராச்சு. புரிஞ்சுங்களா? எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் கேஸை பார்த்துக்கணும். புரிஞ்சுங்களா? அது வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் நாட் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தாவேகான்னு சொல்லிட்டு தாவேகா கை கழுவிடுச்சு அந்த விஷயத்தில். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாருமே வருவாங்கங்க, எல்லாருமே பார்ட்டிக்கு வருவாங்க. நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ஏன்னா கோர்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றுச்சுங்களா? அந்த கோர்ட்டில் ஒரு விஷயம் வந்து இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லதா கெட்டதானு. இப்போ எல்லா பர்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் தான் அக்யூஸ்ட்னு சொல்கிறோம். அக்யூஸ்டுங்கிறது நத்திங் பட் அ சஸ்பெக்ட், குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் செய்தவர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் 12 வாரம்னா 3 மாசத்துல விடை தெரிஞ்சிடும். ஓகேங்களா? விஜயபாஸ்கர் உண்மையான நல்லவரா கெட்டவராங்கிறது 3 மாசத்துல கோர்ட்டு சொல்ல போடுது. அப்படிங்கும்போது கோர்ட்டு சொல்ற வரைக்கும் நம்ம அவரை பத்தி தப்பு பேசக்கூடாது. ஸோ யார் வந்தாலும் வி வெல்கம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு யார் வந்தாலும் நீங்க வெல்கம்ன்றத பண்றாங்க. கோர்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியரா தாவேகா சொல்லிருச்சு. சார், இப்போ அறப்போர் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு. அவங்க வந்து எந்த ஆட்சியில என்ன குற்றங்கள்லாம் நடந்துச்சு, எவ்வளவு ஊழல் நடந்துச்சு அப்படின்றத ஒவ்வொன்றா நிறைய சொல்லிட்டு வராங்க. அதுக்கான நடவடிக்கைகள் தமிழக அரசு வந்து எடுக்குமா? அவங்க எல்லா ஊழலுமே வந்து இவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கெல்லாம் தமிழக அரசு வந்து இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டே 1ல நீங்க வந்து என்ன, இன்னைக்கு வந்து ஒரு 60 நாள் கூட ஆகல. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு 60 நாள் கூட ஆகல. இன்னைக்கு வந்து இவ்வளோ நம்ம வந்து இன்னைக்கு எடுக்குதா எடுக்கலையா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இபியாக இருக்கும், வி ஆர் ஆல் ரீஒர்க்கிங் ஆன் த கான்ட்ராக்ட். முன்னாடி வந்து அந்த சிஸ்டமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரீஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் கான்ட்ராக்ட் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், லஞ்ச ஊழலை எப்படி ஒழிக்கிறதுக்கான பேஸை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து திமுகவும் அதிமுகவும் சேமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் லெவல் கான்ட்ராக்ட் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமையில இல்லை நம்ம. புரிஞ்சுக்கலாம்? ஸோ ரீஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா யாரும் சொன்னோடனே நம்ம டமான்னு எடுத்துக்கவும் முடியாது. இப்போ அறப்போர் இயக்கம் வந்து சில விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, சதுப்பு நிலம் சார், இந்த மாதிரி சார் அப்படின்னா அந்த சதுப்பு நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சிஎம்டி அப்ரூவல்ஸ் விச் ஹஸ் பீன் கிவன் இந்த சதுப்பு நிலம் டு பி கேன்சல்டுன்னு சொல்லி போட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம், இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ், சதுப்பு நிலம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால வந்து தமிழக அரசு ஏற்கனவே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதுக்காக நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் சொல்கிறதே நான் கேட்டுட்டு இருக்கணும்னா என்ன பண்ணுறது? நான் வேறு வேலை எனக்கும் இருக்குல்ல. புரிஞ்சுங்களா? எனக்குமே 2-3 விஷயம் இருக்குது. புரிஞ்சுங்களா? சார் நான் இப்படி சொல்கிறேன் சார், இதை கேட்டுக்கோங்க சார்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? புரிஞ்சுங்களா? நான் டு பி வெரி வெரி ஃப்ராங்க், நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, வி ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஆக்டிவிஸ்ட். நாங்கள் எதுக்காக இருந்தாலும் இந்த பப்ளிக் பில்லு நானே கேஸ் போட்டுட்டு இருந்தேன் லாஸ்ட் கவர்மெண்ட் வரைக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் போடாமல் சில விஷயத்த வந்து நம்ம லெட்டர் மூலியமாக தெரிவிக்கிறோம். அந்த மினிஸ்ட்ரிக்கு நான் வந்து லெட்டர் மூலியமாக தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை அவங்க செய்வாங்கன்றதுனால. ஓகேங்களா? நம்பிக்கை இழக்கும் போது தான் நம்ம கோர்ட்டுக்கு நானே போகிறேன். புரிஞ்சுக்கலாம்? இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் ஒரு பில்லு போடல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒரு பில்லு போல. போன கவர்மெண்ட்டில் போட்டிருக்கேன்னா போட்டிருக்கேன், போன கவர்மெண்ட்டில் ரைஸ் பண்ணியிருக்கேன்னா ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க நம்ம சொல்கிறத கேட்க போகிறதே கிடையாது.
புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறத ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொசீஜருக்கு நம்ம நோட்டீஸ் கொடுப்போம், ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவோம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிட்டு அந்த கலெக்டரு அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் வந்து ஃபுல்லாக வந்து அதை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதை செய்வாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே சார்.